மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் நாட்டார் வழிபாட்டு முறைகளில், அதாவது 20வது பாடம் சைவன்றை தரம் 10க்குரியது. இந்த நாட்டார் வழிபாடு முறையிலே ஆகமம் சார்ந்த வழிபாடு, ஆகமம் சாராத வழிபாடு என்று 2 வகை இருக்குது. அப்போ எங்களுடைய சைவ சமயத்திலே இவ்வாறான ஆகமம் சார்ந்த வழிபாடு என்றீங்க, ஆகமம் முறைப்படி நடக்கிறது. ஆகமம் சாராத வழிபாடு, ஆகமத்தை தவிர்த்து செய்கின்ற வழிபாடு. அந்த ஆகமம் சாராத வழிபாட்டில் தான் இந்த நாட்டார் வழிபாடு வருகின்றது. ஆகவே இந்த நாட்டார் வழிபாட்டில் என்னென்ன தெய்வங்கள் வழிபடப்படுகின்றன என்ற பற்றியெல்லாம் நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்தோம். சிறு தெய்வங்கள் என்ற நாகதம்பிரான், இடும்பன், இப்படி திரௌபதி அம்மன், இப்படியான தெய்வங்களை வழிபடுவது தான் இந்த நாட்டார் வழிபாட்டிலே வருகின்றன. இங்கே சடங்கு முறைகள் முக்கியத்துவம் வருகின்றன. ஆகமம் முறைப்படி வருகின்ற அந்த வழிபாடுகளை விட ஆகமம் சாரா வழிபாட்டு சடங்குகள் பிரதானமான இடத்து. சடங்கு என்று சொல்வது வேள்விகள் அல்லது தீமிதித்தல், இப்படியானவை சடங்குகளாக கொள்ளப்படும். இவ்வாறான சடங்குகள் எல்லாம் இங்கே என்ன மாதிரி நடைபெறுகின்றன என்பதை பார்த்தோம். இங்கே நாங்கள் திரௌபதி அம்மன், பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கான வழிபாட்டு முறைகளைத்தான் நாங்கள் இங்கே பார்த்துக்கணும். திரௌபதி அம்மனுடைய வழிபாட்டு முறையை சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இங்கே திரௌபதி அம்மன் வழிபாட்டிலே இந்த திரௌபதி யார் என்ற விடயம் பற்றியும், அதாவது மகாபாரதத்தில் சொல்லப்படுகின்ற கதாநாயகியாக வருகின்றவள், அவளுடைய அந்த பஞ்சபாண்டவருக்கு மனைவியாக வாய்க்கப்பெற்றவள், அவள் துரியோதனன் முதலியவர்களான அநீதியான முறையிலே அவமானப்படுத்த போது அவள் வெகுண்டு அந்த அந்த அவமானத்திலிருந்து நீங்கியவள். ஆகவே அவளுடைய அந்த வீரம் பன்மையும் நிரம்பி அவளுடைய அதாவது தெய்வ நிலைக்கு வைத்து போற்றப்படுகின்றது. அவ்வாறான திரௌபதி வழிபாடு இலங்கையில் கிழக்கு கரையிலே மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களையும், மேற்கு கரையை புத்தகம் மாவட்டத்திலையும் இருக்கலாம். இது பற்றி நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்துருக்கிறோம். இங்கே என்ன நடைபெறுகின்றது என்ற விவரங்கள் எல்லாம் நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்து நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறது பைரவர் வழிபாடு. பைரவர் வழிபாடு எப்படி எங்கள் மத்தியிலே வந்தது? இன்றைக்கு பைரவர் வழிபாட்டு முறை ஆகமம் சாராத முறையில் இருந்து ஆகமம் சார்ந்த முறைக்கு தள்ளப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையாக பைரவ கோயில்கள் இப்பொழுது இருக்கின்றன. இந்துக்கள் மத்தியிலே பைரவர் ஆகம மரபுக்கு புறம்பான முறையிலும் வழிபடப்படுகின்றார், ஆகம முறையிலும் வழிபடப்படுகிறார். பைரவர் ஒரு மர நிழலே திரிசூல வடிவிலே, மிக எளிய வடிவிலே விளங்குகிறார். திரிசூல வடிவிலே பரிவார தெய்வங்களுக்கு மத்தியில் கற்பகத்தின் மூலமூர்த்தியாகவும் விளங்குகிறார். விசேட தினங்கள் மாத்திரம் விளக்கேற்றுவது முதல் நித்திய நைமித்திய நெறிகளே மகோற்சவ நிலத்தவரை எல்லாவான வழிபாடுகளும் அவருக்கு இப்பொழுது நடைபெறுகின்றன. ஆனால் பைரவர் கிராமத் தெய்வம், காவல் தெய்வம், இரத்த பெரியேற்கும் தெய்வம் என்றெல்லாம் கருதப்பட்டு வழிபடப்படுகின்றார். அவர் சிவகுமார, அதற்கு மேலாக சிவமூர்த்தமே என்றும் கருதப்படுகின்றார். விநாயகர் சிவபெருமானுடன் தோன்றிய கஜமுகாரசனை சங்காரம் செய்வதற்கு தோன்றியதாக கதை இருக்கின்றது. அதே மாதிரி முருகப்பெருமான் சிவனிடத்திலே தோன்றிய சூரபன்மனை சங்காரம் செய்வதற்கு தோன்றினார். அதே போல்தான் சிவபெருமானத்திலிருந்து வைரவர் தோன்றினார் என்றும் 5 தலைகளோடு கூடிய பிரம்மனின் அகந்தையை தான் சிவனுக்கு நிகரானவராக சிவனிந்த செய்த பிரம்மன் 5 தலைகள் ஒன்றை கொய்து அவனுடைய ஆணவத்தை அடக்கினார் என்று சொல்லப்படுகின்றனர். ஆகவே இங்கே அப்பர் சுவாமிகள் சிவன் வேறு வைரவர் வேறு என்று வேறுபடுத்தால் சிவனையே வைரவாக கருதி பிரமந்தன் சிரம் அறிந்த பெரியோய் போற்றி என்று சொல்லுகிறார். பிரமந்தன் சிரம் அறிந்த பெரியோய் போற்றி என்று அங்கே கூப்பிடுகின்றார். சிவாகமங்களிலே கிராமிய சடங்கு பாடல்களிலும் வைரவமூர்த்தியின் தோற்றம் விவரிக்கப்படுகிறது. உடுக்கு சூலம் கபாலம் என்பவற்றை அவர் ஏந்தி இருக்கிறார் என்று சொல்லப்படும். உடுக்கு சூலம் கபாலம் ஆடையற்ற கோலத்திலே திகாம்பரராக காட்சியளிக்கிறார். அக்கினி சுவாலை போல மேல் நோக்கி எழுந்த சிவந்த சடைகளோடும் கோர பற்களோடும் திகழ்கின்றார். பாம்பியை அரை நானாகவும் பூநூலாகவும் அணிந்திருக்கிறார். நாயை வாகனமாக கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம்.
பைரவருக்குரிய தரன் உரிய திருநாமங்கள் ஒன்று சேத்திரபாலகர் என்று, அவருக்கு இன்னொரு பேர் சேத்திரபாலகர். சேத்திரம் என்றால் இடம், தலம் என்று பொருள். அதாவது பாலகர் என்ற பரிபாலிப்பவர், காவல் செய்பவர் என்று பொருள். கோயில்களுக்கு மாத்திரமன்றி நகரங்கள், கிராமங்கள் எல்லாம் பைரவர் காவல் தெய்வமாக வைத்தது. பைரவர் வழிபாடு அக்காலத்திலே ஒரு காவல் தெய்வமாகத்தான் வழிபடப்பட்டு வந்திருக்கின்றது. பைரவர் ஆகம் நிலையிலே வழிபடும் போதுதான் பெரும்பாலும் ஞான பைரவர் என்று பேசப்படுகிறார். அவர் ஆகம் நிலைக்கு மாறிய உடனே அவர்களுக்கு ஞான பைரவர் என்று அங்கே பேர் சூட்டப்படுகிறது. கால பைரவர், மகா பைரவர் முதலான பெயர்களாலும் காணப்படுகிறது. கிராமிய வழிபாட்டு மரபிலே அவர் சுடலை பைரவர் என்று சொல்லப்படுது. காட்டு பைரவர், இரத்த பைரவர் முதலான பெயர்களாலே சுட்டப்படுவது. இப்படி அவருக்கான பெயர்கள் இருக்கு. பைரவர் மிகவும் எளிய முறையிலான வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வார். மக்கள் செல்ல அஞ்சும் சுடலை, காடு முதலிய இடங்களில் வீற்றிருந்து மக்களின் அச்சத்தை போக்குவர் என்று சொல்லப்படுகிறார். பைரவர் அதிகமான இந்துக்களின் குலதெய்வமாக திகழ்கின்றார். தங்கள் வளவுகளில் அமைந்துள்ள பைரவருக்கு நித்தம் விளக்கேற்றி வழிபடுவதோடு வளவுகளிலே வைத்திருக்கிறார்கள், கிணத்தடிகளில் வைத்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் விசேட நாட்களில் பொங்கல் செய்து வடமாலை சூட்டி விசேட வழிபாடு ஆற்றுவார். சித்திரை பிரணி, ஐப்பசி பிரணி, தை மாதத்து முதலாம் செவ்வாய்க்கிழமை ஆகியவையே பைரவருக்குரிய விசேட தினங்கள். சித்திரை பிரணி, ஐப்பசி பிரணி, தை மாதத்து முதலாம் செவ்வாய்க்கிழமை இவையெல்லாம் பைரவருக்குரிய தினங்களாக கருதப்படுகின்றன. ஆகமம் சாராத வகையிலே அமைந்த சில பைரவ ஆலயங்களிலே ஆண்டுக்கு ஒருமுறை வேள்வி என்ற சடங்கும் இடம்பெறுவது. வேள்வி என்னும் சடங்கு கால ஓட்டத்தில் அத்தகைய வேள்வி முறை அருகி சாத்வீகமான முறையை பொங்கல் வழிபாடு வரும்பவரை காணக்கூடியது. மக்கள் தங்கள் மரபுகளுக்கு ஏற்ப அன்போடு செய்து வரும் வழிபாடுகளை பைரவ கடவுள் இனிதே ஏற்று அருள்புரிகிறார் என்று நம்பப்படுகின்றனர். இவ்வளவும் பைரவர் வழிபாடு பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அவரும் கிராமிய வழிபாட்டிலே ஒரு தெய்வமாக கருதப்படுகின்றனர். போர்த்துகீசர் ஒல்லாந்தர் காலத்திலே இந்த பைரவர் வழிபாடு மிகவும் பிரசித்த ஒன்றாக திகழ்ந்தது. என்ன சொன்னால் அக்காலத்திலே அவர்கள் கிறிஸ்தவ மதம் பரப்பினராக, கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிப்பவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் வலுக்கட்டாயமாக எல்லோரையும் மதம் மாற்றி கொண்டிருந்தார். அப்போ அந்த வேளையிலே இந்துக்கள் எல்லோரும் மதம் மாறுவதற்கு விருப்பம் தெரிவிக்காத காரணத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பைரவ சூலத்தை அடித்தார்கள். பைரவ சூலத்தை அடித்து அப்படியே முதலொரு தடி, மற்றொரு தடி இப்படி நீட்டாக வச்சா அது ஒரு என்ன சிலுவை மாதிரி இருக்கும். சிலுவை வழிபாடு மாதிரி அவன் பார்த்துட்டு போயிடுவான். அப்புறம் அவன் அங்கால போக இவர்கள் அந்த ரெண்டு பக்கத்தையும் வளைச்சு போட்டு திரிசூலமாக்கு ஆக்கிடுவார். அப்புறம் அது பைரவர் வழிபாடு. இப்படி தான் இந்த பைரவர் வழிபாடு கூடுதலாக எல்லா இடங்கள்லையும் உருவானது. திரிசூல வழிபாடு அப்படி தான் உருவானது. அப்போ இப்படி அந்த பைரவர் வழிபாடு ஏற்பட்டு கிணத்துக்கு கிணறு அல்லது வளவுக்கு வளவு பைரவ வழிபாடு உருவாகியது. அதனால் பல இடங்களிலே பைரவர் வழிபாடு கிராமிய மட்டத்திலே மிக அதிகமாக பாடப்பட்ட ஒரு பைரவ வழிபாடாக வளவுக்குள்ளே இருக்க பைரவ கோயில். இப்படி இனி அடுத்ததாக நாட்டார் கலைகளை பற்றி பார்த்தோம். நாட்டார் வழிபாடுகளில் அவற்றை ஒரு அம்சமாக கலைகளும் இடம்பெறுகின்றன. அதான் கூத்து, இசை, அலங்காரம் முதலான கலைகள் நாட்டார் வழிபாட்டை பிரதான இடம் பிடிக்கின்றன. நாட்டார் சடங்குகள் இடம்பெறும் போது அம்மானை, சிந்து முதலான சில வகை பாடல்கள் இசையோடு பாடப்படுகின்றன. கண்ணையம்மன் கோயில்களிலே கண்ணகை கதை கூறும் பாடல்கள் பாராயணம் செய்யப்படுகின்றன. இவற்றுக்கு பின்னணியாக உடுக்கு, மத்தளம், சல்லாரி முதலிய தாளவாத்தியங்கள் ஒலிக்கப்படுகின்றன. நாட்டார் வழியிலே கூத்துக்கலை பிரதான இடத்தில் பெய்கிறது. கூத்து, அக்கூத்துக்கள் சடங்குகளுக்கு புறம்பாக கோயில்கள் வீதிகளிலே இடம்பெறுவது உண்டு. சடங்கோடு சடங்காகவும் இடம்பெறுவது உண்டு. திரௌபதியம்மன் கோயில்களிலே பஞ்சபாண்டவருடைய வேடமிட்டு சடங்கு மேற்கொள்ளப்படுவதை உதாரணமாக கொள்ளும். பஞ்சபாண்டவருடைய வேடங்கள் பூண்டு அவர்கள் வருவார்கள். சடங்கு காலத்திலே காத்தவாயங்கூத்து முதலான நேர்த்தி என்ற அடிப்படையிலும் ஆடப்படுகின்றன.
கூத்துக்கலையானது ஆட்டம் பாட்டு வாத்தியம் ஒப்பனை முதலானவற்றை தன்னகத்தை அடக்கிய ஒரு கலையாகும். காவடியாட்டம், கரகாட்டம் முதலானவையும் அத்தகையவை. இக்கலைகள் ஒப்பனை பிரதான இடம் வகிக்கிறார். கூத்து பாத்திரங்களுக்கு ஏற்பவும் பிற ஆட்டங்களுக்கு ஏற்பவும் ஒப்பனை இடம்பெறுகிறது. காவடி, கரகம் முதலானவற்றை தயாரிப்பதிலே அலங்கார கலை முதன்மை பெறுகின்றன. சடங்கு காலங்களிலே கும்பம் அலங்கரித்தல், கோயில் வளாகத்தை அலங்கரித்தல் என்பதும் அலங்காரக் கலையில் சிறப்பானை காணக்கூடியதாக இருக்கும். கோயில் வாயில்களிலே அமைக்கப்படும் தோரணங்கள் குறிப்பிட்டு கூறத்தக்கன. மூங்கில் களிகளாலும் குருத்தோலை குலை முதலியவற்றாலும் உயர்ந்து விரிந்த வாயில் தோரணங்கள் மிக அலங்காரமாக அமைக்கப்படுகின்றன. கிராமிய வழிபாட்டில் இடம்பெறும் கலைகள் இயற்கையோடு இயந்தவையாக அமையப்படுகின்றவை சிறப்பான அம்சமாக கருதப்படுகின்றன. ஆகவே கிராமிய வழிபாட்டிலே இந்த சடங்குகள், கலைகள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இனி நாங்கள் இந்த விடைகளுக்கு போவோம். ஆகமம் சாராத முறையை வழிபடும் தெய்வங்கள் 5 குறிப்பிடுகிறேன். ஆகமம் சாராத முறை நாங்கள் திரௌபதி அம்மனை குறிப்பிட்டுறாங்க, வைரவரை குறிப்பிட்டுறாங்க. அதை விட இந்த நாட்டார் வழிபாட்டு முறையில் இடும்பன் போன்ற தெய்வங்கள், மற்றது கண்ணகி அம்மன், இப்படியெல்லாம் கனவுக்க சொல்லலாம். கன வழிபாட்டு முறைகளை சொல்லலாம். பெரிய தம்பியார், பெரிய நாச்சியார், இப்படியெல்லாம் மற்ற காளி, இப்படி கனவுக்க சொல்லலாம். 5 திரௌபதி எந்த இதிகாசத்தின் நாயகியாக விளங்குகிறது? அது மகாபாரதத்தில் நாயகியாக விளங்குகிறது. திரௌபதியை தெய்வ நிலையில் வைத்து போற்றுவதற்கான காரணங்கள் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணமாக அவள் பிறகு தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகின்றாள். அந்த அநீதியை தட்டி கேட்ட நிலையிலே அவள் அங்கே தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவதை காணப்படும். ஆகவே அநீதி இழைத்தவர்கள் எல்லாரும் மாண்டு போகிற ஒரு நிலை வருகின்றது. அவர்கள் எல்லோரும் அவர்கள் எல்லாரும் இறந்தவிப்பா அவர்களுடைய அந்த இரத்தத்தை தோய்த்து தான் கூந்தலை முடிப்பதாக சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் கூந்தலை முடியாமல் சபதம் எடுத்தவர். ஆகவே அவர் அந்தவாறான நிலையிலே தான் அவள் தெய்வமாக கருதப்படுகின்றார். இலங்கையில் உள்ள பிரதான திரௌபதி அம்மன் ஆலயங்கள் மட்டக்களப்பில் இருக்கின்ற இடங்களில், பண்டிருப்பில் இப்படியான இடங்களில் திரௌபதி அம்மன் ஆலயங்கள் இருக்கின்றன. திரௌபதி அம்மன் ஆலய சடங்குகளை குறிப்பிடுகின்றது. தீமதிப்பு இருக்கின்றது. அடுத்தது இவ்வாறான அவர்களுடைய அந்த திரௌபதி அம்மனுக்கு, அதாவது திரௌபதிக்கு நடந்த அந்த இதிகாச சம்பவங்களை குறிப்பிடுகின்ற வேடமணிந்து அவர்கள் நடிக்கின்ற அந்த பாங்குகள் எல்லாம் அங்கே காணப்படும். வைரவர் எவ்வாறு தோற்றம் பெற்றார் என்று சொல்லும். வைரவர் சிவபெருமானில் இருந்து தோற்றம் பெற்றவர், சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர். அதாவது அகந்தை கொண்ட அந்த பிரம்மனுடைய 5 தலைகள் ஒரு தலையை கிள்ளி எறிந்தவர். அதற்காக வேண்டி தோற்றம் பெற்றவர் தான் வைரவர். வைரவர் சேத்திரபாலகர் என்று அழைக்கப்படுவதற்கான அவர் காவல் தெய்வம். இந்த இடத்தை காவல் செய்கின்றவர். அதனால் சேத்திரபாலகர் என்று சொல்லப்படும். விசேட தினங்கள் ஐப்பசி பரணி, இப்படி பரணி நட்சத்திரங்கள் அவர்கள் சிறப்பாகவும், அதில் தை மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை விசேடமாக கொள்ளப்படுகிறது. நாட்டார் வழிபாட்டு பயன்படுத்தப்படும் தாளவாத்தியங்கள் அந்த உடுக்கு, சல்லாரி, அப்படி இவைகள்லாம் அந்த தாளவாத்திய வகைகளில் மிருதங்கம் இவைகளெல்லாம் அதில் வருகிறது. நாட்டார் கலைகளாக கருதப்படுவை என்ன சிந்து முதலிய பாடல் வகைகள், அடுத்தது கூத்துக்கள், காத்தவராயன் கூத்து, இவைகளெல்லாம் நாட்டார் கலைகளாக கருதப்படும். கூத்து வகைகள் இவைகளெல்லாம் இதில் வருது. அலங்கார கலைகள் என்றது அங்கே தோரணம் என்கின்றது, தோரணம் கட்டுவது, இவைகளெல்லாம் அலங்கார கலைகள். மற்றது கோலம் போடுவது, இவைகளெல்லாம் அலங்கார கலைகள் முக்கியத்துவம் பெறுகிறது. இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் இந்த நாட்டார்
கலைகளில் இடம்பெறுகின்றன. நாட்டார் தெய்வ வழிபாடு ஒன்றிலே இடம்பெறும் சடங்குகளை பட்டியல்படுத்துக. சடங்கு என்ன சடங்கு? அதை நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். இனி நாங்கள் ஈழத்தில் சைவத்தின் தொன்மை என்ற விடயத்துக்கு போவோம். 21வது பாடம் ஈழத்திலே சைவத்தின் தொன்மை. தேவாரங்களுக்கு முந்திய காலம். தேவாரங்கள் தோன்றுவதற்கு முந்திய காலம் எப்படி இருந்தது இலங்கை? ஈழத்திலே சைவத்தின் தொன்மை தான் இங்கே பார்க்கிறோம். இலங்கையை சிவபூமி என்று திருமூலர் கூறுகிறார். சிவபூமி, சிவபூமி என்று அழைத்தவர் திருமூலர். அது இலங்கை. ராவணன் மேலது நீறு என ஞானசம்பந்தர் பாடுகிறார். ராவணன் இலங்கையை ஆண்டான் என்றும் சிறந்த சிவபக்தி என்றும் புராண இதிகாசங்கள் எடுத்திருக்கின்றன. ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தன். திருக்கோணேஸ்வரம் பற்றி திரு தட்சண கைலாச புராணத்திலும் கோணா பர்வதத்திலும் ராவணன் வழிபாடு செய்வது பற்றி விரிவான கதைகள் உண்டு. ராவணன் தேவியான மண்டோதிரி திருக்கேஸ்வரத்திலே சிவபுரானை வழிபாடு செய்தமை பற்றியும் மணிவாசக பெருமார் பாடியிருக்கிறார். மணிவாசகர் திருக்கேஸ்வரத்தை பற்றி பாடியிருக்கிறார். ஈழத்திலே சைவம் தொடர்பான ஆராய்ச்சிகளில் இதுவரை காலமும் தேவார காலம் முதலாகவே இலங்கையின் சைவ வரலாற்றை குறிப்பாக பாடப்பெற்ற தலங்களும் வரலாற்றை விரிவாக முடிகின்றது. கடந்த சில வருடங்களில் இலங்கையில் ஆதிகால சைவ சமயம் பெற்றிருந்த சிறப்பினை அறிந்து கொள்வதற்கு பெருமளவான சான்றுகள் கிடைக்கின்றன. தமிழ்நாடு, கேரளம், ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றிலிருந்து இன்றைக்கு 2800ஆம் ஆண்டு முதலாக இலங்கையிலே குடியேறிய நாகர்கள் என்ற இனத்தவர்கள் சைவ சமயத்தை பரப்பினார்கள் என்று சொல்லப்படும். அவருடைய கல்வெட்டுக்கள் பெரும்பாலான பண்பாட்டு சின்னங்களில் காணப்படுகின்றன. இவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டுள்ளன. தமிழ் எழுத்து முறைக்கு மூலமான தமிழ் பிராமி வரி வடிவங்களில் அவற்றை எழுதியுள்ளன. ஆலய தூண்களிலும் கடவுட்படிமங்களிலும் நந்தி, மயூரம், மூசிகம் முதலான சிற்பங்களிலும் விளக்குகள், அம்மி, ஆட்டுக்கள், குளவி, சங்கு முதலான பொருட்களிலும் கடவுள்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. நாகர்களுக்கு சிறப்பாக உரியது நாக வழிபாடு. நாகருக்கு சிறப்பான வழிபாடு நாக வழிபாடு. 5 தலை நாகத்தின் சிற்ப வடிவங்களை அவர்கள் வழிபட்டனர். சில சமயங்களில் 7 தலை 9 தலை உள்ள நாகங்களும் இருந்திருக்கின்றன. நாக வடிவங்களும் அவர்களாலே வழிபடப்பட்டன. இலங்கையிலே வடக்கு, கிழக்கு, வடமத்திய பகுதிகளிலே தொன்மையான நாக சிற்பங்கள் பெருந்தொகையானவை காணப்படுகிறது. அவற்றிலே மணிநாகன் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கும் வழிபாட்டுக்குரிய எல்லா தெய்வங்களையும் சமய சின்னங்களையும் மணிநாகன் என்றே குறிப்பிட்டார். சிவங்க வழிபாடு நாகர் மூலமே இலங்கையிலே பரவியது. ஆதியான குர்ணி கற்கால மக்களிடையேயும் அது பரவியது என்று சொல்லப்படுகிறது. இலங்கையின் பெரும்பாகத்தில் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட முதல் 3 நூற்றாண்டுகளுக்குரிய சிவலிங்க வடிவங்கள் பெருமளவிலே காணப்படுகின்றன. வந்தாரமூலை போன்ற இடங்களிலே மிக உயரமான தூண் வடிவிலான சிவலிங்கங்கள் காணப்படுகின்றன. பனங்காமம், கீரிமலை, இணிவில், சிவங்கோயில் ஆகியவற்றில் மிக பழமையான சிவலிங்கங்கள் கிடைத்துள்ளன. இவற்றில் பலவற்றை இன்றும் வழிபடுகிறார்கள். பாடப்பெற்ற தலங்களான திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம் என்பது நாக மன்னர்களாலே அமைக்கப்பட்டவை என்பது ஆண்மைக்கால ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. முன்னேஸ்வரம், திருக்கரசை, நகுலேஸ்வரம் என்பனவும் அவற்றை போன்ற பழமையுடையவை. இவற்றை போன்ற பழமையுடையவராக காணப்படும். நாகர்களாலே அமைக்கப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. முனீஸ்வரத்திலே மணிநாகன் என்ற கடவுட்பெயர் எழுதிய பல சின்னங்கள் காணப்படும். இவற்றில் சில வழிபாட்டு சின்னங்கள்.
வேறு சில கோயில் பாவனைக்குரியவை. விளக்கு, அம்மி, தூண்கள் போன்றவை முன்னேசுவரத்திலே பல அடுக்குகள் அமைந்த பெரும் கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. இது ஏறக்குறைய 100 திரிகள் எரியக்கூடிய விளக்கு என்று சொல்லுவோம். இராக் காலங்களிலும் அந்நாட்களில் வழிபாடுகள் விழாக்கள் என்று நடைபெற்றமைக்கு இது ஆதாரமானது. கடவுள் பெயர் எழுதிய தூவக்கல் ஒன்றும் அங்கு உண்டு. திருகோணமலை மாவட்டத்தில் பிரசித்தமான திருத்தலங்களில் திருக்கரசையும் ஒன்றாகும். அங்கு இலிங்கம், நந்தி, ஆவுடையார், விளக்கு முதலியவற்றில் மணிநாகன் என்ற பெயர் அமைந்துள்ளது. தாண்டவ கோலத்தில் உள்ள சிவபெருமானின் படிவம் ஒன்று கண்டி மாவட்டத்தில் கடலாதினிய என்ற ஊரிலே காணப்படுகிறது. அப்படிமத்தில் சிவபுரானைப் போலவே குரங்கொன்றும் தாண்டவம் புரிகின்றது. பொல்லனறுவை, கந்தலாய், அன்றாதபுரம் போன்ற இடங்களிலே ஆவுடையார் சின்னங்கள் எழுத்துக்களோடு காணப்படுகிறது. இவற்றிலே மணிநாகன் என்ற பெயர் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் குமரக்கடவுள் வழிபாடும் கணபதி வழிபாடும் அக்கால சிவசமயத்தில் கைப்பற்றிருந்தது. இதனை பற்றிய பழந்தமிழ் நூல்களிலே கிடைக்காத சான்றுகள் இலங்கையிலே கிடைக்கின்றன. பெயர் பொறித்த விநாயகரின் படிமங்கள் சில இன்றும் காணப்படும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்தாறுமூலை என்ற ஊரிலே நீர்முக பிள்ளையார் கோயில் என்று வழங்கும் ஆலயம் ஒன்று உண்டு. அது முற்காலங்களில் சிவன் கோயிலாக அமைந்தது. ஏறக்குறைய 2000 வருடங்கள் பழைமொழிய சிற்பங்கள் இங்கு காணப்படும். 5 தலை நாகம், நாகபந்த வடிவம், விநாயகரின் கலை மனப்புடைய சிற்பம், பைரவன் வடிவம், அவரின் வாகனமாகிய நாயின் வடிவம் என்பதெல்லாம் காணப்படும். இவை யாவற்றிலும் மணிநாகன் பெயர் எழுதப்பட்டுள்ளது. விநாயகரின் மிக பழமையான வடிவம் ஒன்று முன்னேஸ்வரத்திலே பேணப்பட்டு வருகிறது. இது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்துக்குரியது போல தெரிகின்றது. கணபதி வழிபாட்டு சின்னமாக யானையை கொள்ளும் வழக்கம் அக்காலத்திலே காணப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் பஞ்சலோக வார்ப்பான யானையின் வடிவம் ஒன்று காணப்படுகிறது. இது துதிக்கையை நேராக நீட்டிய கோலத்தில் பார்க்கப்பட்டுள்ளது. மணிநாகன் என்னும் பெயர் பல இடங்களில் பதிக்கப்பட்டுள்ளது. ஒரு புறத்தில் கணபதி என்ற பெயரை கூறிய கருவியொன்றால் வெட்டியுள்ளது. குமரக்கடவுளின் வழிபாடு மிக பிரதானமானது. இரும்பிலான வேல் வடிவங்கள் கந்தரோடையிலும் பூனகிரியிலும் கிடைத்திருக்கிறது. நவுலேஸ்வரத்திலும் கிடைத்துள்ள சமய சின்னங்களில் ஒன்று மயில் வடிவம். கல்லிலே அமைக்கப்பட்ட இந்த சிற்பத்திலே நாகபாம்பின் தலையை சொண்டினான கவிக்கொண்டு அதன் உடைய கால்களினாலே மிதிக்கின்ற கோலத்திலே மயிலின் சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. கிழக்கிழங்கையில் உள்ள திருப்படை கோயில்களில் ஒன்றான திருக்கோயில் என்ற தலத்திலே நாகர்கால கல்வெட்டுக்கள் கிடைத்திருக்கின்றன. மிருக வழிபாட்டு தலங்கள் சில மிக பிரதானமானவை நாக மன்னர்களால் அமைக்கப்பட்டவை என்று கருதுவதற்கு இக்கல்வெட்டுக்கள் ஏதுவாகின்றன. இப்படி இங்கே ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றன. பவனியா அருங்காட்சியகத்திலே வனப்புடன் அமைந்த கோலத்திலே மகுடமர்த்தினியின் சிற்பம் ஒன்று காணப்படும். இதிலும் மணிநாகன் என்ற பெயர் காணப்படுகிறது. ஆதி காலத்தில் இலங்கையிலே சைவ சமய வழிபாட்டு தலங்கள் மணிநாகன் பள்ளி என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் தான் அவற்றில் ஈஸ்வரங்கள் என்று சொல்லத் தொடங்கினார். நாகர்கள் பல இடங்களிலே கற்றளியான கோயில்களை அமைத்தனர். முன்னேஸ்வரம், திருக்கரசை, நவாலி கண்ணகியம்மன் கோயில் முதலான இடங்களிலே நாகர்கள் அமைத்த கற்றளிகளை அழிபாடுகளுள்ள பொருட்கள் மீண்டும் கட்டிடப் பொருட்களாக பயன்படுத்தியுள்ளன. இவ்வாறான கற்களிலே மணிநாகன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்கால இலங்கையில் மிக உயரமான தூண்களுடைய மண்டபங்களோடு கூடிய மிக உயரமான மண்டபங்களோடு கூடிய கோயில்களும் உருவாக்கப்பட்டன. திருக்கரசை, சேனையூர், திரௌபதி அம்மன் கோயில் ஆகியவற்றிலே
தொன்மை வாய்ந்த மிக நீளமான கற்றூண்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே நாகர்காலத்துக்குரிய தமிழ் எழுத்துக்களையும் காண முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக நோக்குமிடத்தில் புராதன கால இலங்கையிலே சைவ சமயம் இலங்கையின் பல பாகங்களும் பரவியது. இலங்கையினுடைய பல பாகங்களிலும் பரவியிருந்தது. இதற்குரிய சின்னங்கள் நாகர்களோடு தொடர்புடையவை. சிவலிங்க வழிபாடு பொது வழக்காகிவிட்டது. சில சமயங்களில் நாக வழிபாட்டு செல்வாக்கம் சைவ வழிபாட்டு முறையில் ஏற்பட்டு பவனியால் உள்ள சாலம்பன் குளத்திலே அணைக்கட்டின் ஓரமாக கிடைத்துள்ள சிவலிங்கம் ஒன்று நாகலிங்கம் என்று கொள்ளத்தக்கது. அதன் தலைப்பாகத்திலே நாக வடிவம் தெரிகிறது. பெருங்கற் பண்பாடு ஈம சின்னம் ஒன்றிலே ஒரு கல்லிலே ஒற்றைத்தலை நாகவும் அதன் மேல் சிவலிங்க வடிவமும் தெரிகிறது. ரத்தினபுரி மாவட்டத்திலே ரஞ்சமடம் என்னும் இடத்திலே அகழ்வாய்வின் மூலம் கண்ட ஈமக்கல் ஒன்றை திரிசூர வடிவம் நாகபந்த உருவம் காணப்படும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலே பாமர வழக்கிலும் பொது வழக்கிலும் காணப்படுகின்ற சைவ சமய வழிபாட்டு முறைகளின் மூலங்களை நாகர்காலத்துக்குரிய சின்னங்களாக காண முடிகிறது. இவையெல்லாம் நாகர்காலத்துக்குரிய சின்னங்கள் என்று சொல்லப்படுது. அவை கிறிஸ்துவுக்கு முன்னே இங்கே நாகர் வழிபாடு இருந்திருக்கின்றதுக்கு என்றதுக்கு இந்த சான்றுகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இனி நாங்கள் பயிற்சி வினாக்களுக்கு போவோம். இலங்கை சிவபூமி என்று சிறப்பித்தவர் திருமூலர். இலங்கை சிவபக்தனாக அரசாண்டவன் என்ற இதிகாசங்கள் குறிப்பிடப்படுபவர் ராவணன். அவனை போற்றி பாடிய அருளாளர்கள் பலர் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் போன்றோர் பாடியிருக்கின்றார்கள். நாகர்கள் நாகங்களை வழிபட்டார்கள் என்று சொல்லப்படும். மிக பழமையான சிவலிங்கங்கள் இலங்கையிலே எங்கெங்கு கிடைத்திருக்கின்றது. இந்த முன்னீஸ்வரம் திருக்கேதீச்சரம் போன்ற இடங்களிலே இவைகள் கிடைத்திருக்கின்றன. மணிநாகன் என்ற பெயர் எங்கெல்லாம் பல இடங்களிலே மணிநாகன் என்ற பெயர் காணப்படுகின்ற என்று குறிப்பிடப்படுகின்றது. சிவ வழிபாடு தவிர வேறு வகையான வழிபாடுகள் பண்டைய காலத்தில் காணப்படுகின்றது. நாக வழிபாடு, அடுத்தது மிருக வழிபாடு, கணபதி வழிபாடு, இப்படி பரவித்திருக்கிறோம். நாகர்கள் எவ்வளவு இடங்களை கற்றளிகளை அமைத்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் விவரங்கள் சொல்லப்படுகின்றன. அவை நாகர்களுடைய அந்த ஆதிக்கம் அக்காலத்திலே இருந்திருக்கின்றது என்று இந்த சான்று ஆதாரங்களிலிருந்து தெரிய வருகிறது. ஈழத்திலே சைவ சிவத்தின் தொன்மையை உணர்த்தும் சாதனங்கள், தூண்கள், ஆலயங்கள் முதலானவற்றின் படங்களை தேடி எடுத்து காட்சிப்படுத்தின. இது வகுப்பறையிலே செய்து பார்க்கக்கூடிய ஒன்று. இந்த வகையில் இந்த செயல்பாடுகளை வகுப்பறையிலே நீங்கள் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இத்தோடு இந்த வகுப்பை நிறுத்துவோம். அடுத்த வகுப்பிலே நாங்கள் 22வது பாடம் ஈழத்து ஆலயங்கள் பற்றி பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.